Good morning students. Today we are going to learn about the lesson unit 5 basis of classification, the topic basis of classification. Basically, so all over the world we are having different types of large number of living organisms like plants and animals. So each one individual animals we can learn easily means to the process of classification. So living organisms are so large in number that they need to classify into smaller groups. அந்த எல்லா விதமான குரூப் தொகுப்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் ஒரு சின்ன ஒரு தொகுதியாக பிரிக்கலாம். The classification of living organisms is made up of the basis for their classic characteristics, similarities and differences. அந்த எல்லா விதமான உயிரினங்களும் அதனுடைய ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் அடிப்படையில் நம்ம உயிரினங்களானது வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to classify it into two different categories based on the presence of backbone, that is called vertebrates and invertebrates. Okay, அந்த வெர்டிபிரேட்ஸை நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணுற டூ டைப்ஸில் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸு, கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸு. அண்ட் தென் இன்வெர்டிபிரேட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வித் ஜாயிண்ட் லெக்ஸ், வித்தவுட் லெக்ஸ். ஸோ அதில் வார்ம் பிளட்டில் யார் அனிமல்ஸ் வராங்கன்னா மேமல்ஸ் அண்டு பேர்ட்ஸு. கோல்டு பிளட்டட் அனிமல்ஸில் ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஆம்பிபியன்ஸ் வராங்க. அண்ட் தென் இன்வெர்டிபிரேட்டில் வித் ஜாயிண்ட் லெக்ஸில் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் அனிமல்ஸு, மோர் தென் 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸு, வித்தவுட் லெக்ஸில் வேர்ம் லைக் அனிமல்ஸு, அண்ட் தென் நாட் வேர்ம் லைக் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு இந்த வித்தவுட் லெக்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்டிவிட்டி ஸ்மால் டூ யூ நோ பார்க்கலாம். ஸோ அரிஸ்டாட்டில் வாஸ் எ Greek philosopher and a thinker who lived about 2400 years ago. அரிஸ்டாட்டில்ங்கிறது 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். So Aristotle came up with the following group system that was used for almost 2000 years after his death. அவர் சொல்லப்பட்ட அனைத்து விதமான வகைப்பாட்டியலுக்கு உண்டான கருத்துக்களும் அவர் இறந்த பின்பு 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் அவர் சொன்ன கருத்துக்களானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. He classified all organisms into either animals or plants. எல்லா விதமான உயிரினங்களையும் பொதுவாக 2 விதமான உயிரினங்கள் தொகுதியில் வகைப்படுத்தினார். ஒன்று தாவரங்கள் எனவும், ரெண்டாவது விலங்குகள் எனவும் வகைப்படுத்தினார். அடுத்தது தென் ஹி கிளாசிஃபைட் இன்டு தோஸ் வித் பிளட் அண்ட் தோஸ் வித்தவுட் பிளட். அதுக்கப்புறம் உயிரினங்களை ரத்தமுடைய விலங்கு உயிரினங்கள் எனவும் ரத்தமற்ற உயிரினங்கள் எனவும் தனியாக 2 விதமாக பிரிக்கிறாரு. அண்ட் தென் த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 groups பேஸ்ட் ஆன் their மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட், வால்கர்ஸ், ஃப்ளையர்ஸ் ஆர் ஸ்விம்மர்ஸ். அதுக்கடுத்து மேலும் இந்த உயிரினங்களை அவனுடைய இடப்பெயர்ச்சியினுடைய தன்மையின் அடிப்படையில் 3 விதமாக பிரிச்சிருந்தார். ஒன்று நடப்பவை, அடுத்தது ஃப்ளையர்ஸ் பறப்பவை, மற்றும் நீந்துபவை அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்களை 3 விதமாக பிரிக்கிறாரு. ஸோ இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, பேஸ் அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக்டிவிட்டியில் ஸோ கிவன் திஸ் பிக்சர்ஸ் ஆர் கிவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் அண்ட் கலர்ஸ், ஷேப்ஸ் அண்டு சைஸஸ் ஆல்சோ, அண்ட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த சென்டர் ஆஃப் பட்டன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தட் கேரக்டர்ஸ் the structures identify each button according to its size, hole and color. ஸோ அதோடைய சைஸு பெருசாக, பிக் ஆர் லார்ஜு ஆர் ஸ்மாலு, ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா அது 3 ஹோல்ஸ் இருக்கக்கூடியதா, 2 ஹோல்ஸ் இருக்கக்கூடியதா, 4 ஹோல்ஸ் இருக்கக்கூடியதான்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் கலரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். திஸ் இஸ் நோன் ஆஸ் ஐடென்டிஃபிகேஷன். தென் டீச்சர் ஷால் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு செப்பரேட் த பட்டன்ஸ் அக்கார்டிங் டு த சைஸை பேஸ் பண்ணி நம்ம தனியாக பிரிக்கிறோம் எல்லாத்தையும். ஹோல் அண்ட் கலர்ஸ் அவருடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் பேஸ் பண்ணியும் கலர்ஸ் பேஸ் பண்ணி, திஸ் இஸ் நோன் ஆஸ் அசார்ட்மெண்ட், தனியாக பிரித்தல் அப்படின்னு சொல்லி பேர். ஆஃப்டர் அசார்ட்டிங் த பட்டன்ஸ் த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கேதர் த பட்டன்ஸ் அக்கார்டிங் டு த சைஸ், ஹோல்ஸ் அண்ட் கலர்ஸ். அதுக்கடுத்து மாணவர்களை டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல்ஸு, அதனுடைய சைஸு, அதோட கலர்ஸை பேஸ் பண்ணி தனித்தனியாக குரூப்பாக பிரிக்க சொல்கிறாரு. திஸ் இஸ் டெர்ம்ட் ஆஸ் அ குரூப்பிங். ஸோ ஐடென்டிஃபிகேஷன், அசார்ட்மெண்ட் அண்ட் குரூப்பிங் விச் ரிசல்ட்ஸ் இன் கிளாசிஃபிகேஷன். அப்போது வகைப்பாட்டியல் என்பது கண்டறிதல், பிரித்தல் மற்றும் குழு தொகுத்தல் ஆகிய 3 விதமான செயல்பாடுகளின் மூலமாகத்தான் இந்த வகைப்பாடானது இருக்கிறது. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் கிளாசிஃபிகேஷன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின்ஸு. டிஃபைன் கிளாசிஃபிகேஷன். த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் த ஆர்கானிசம்ஸ் இன்டு குரூப் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். வென் வி கிளாசிஃபை திங்ஸ் வி புட் தெம் இன்டு குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாமே அந்த உயிரினங்களுடைய பண்புகளின் அடிப்படையில் தான் உயிரினங்கள் வகைப்படுத்தப்படுகிறது. தட் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன்.
ஒய் டு வி கிளாஸிஃபை திங்ஸ், ஏன் வந்து நம்ம வந்து உயிரினங்களை நம்ம வகைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ கிளாஸிஃபையிங் திங்ஸ் மேக் இட் ஈஸி ஃபார் அஸ் டு நோ தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். அதாவது இப்போ நம்ம வகைப்படுத்தினா மட்டுமே தான் எளிதில் அந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகள் நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். Things with similar characters are classified into same group. These things are usually similar in at least one characteristics. அது எல்லாமே வேறுபட்டு இருந்தாலுமே ஏதாவது ஒரு பண்புகள் அவைகள் ஒற்றுமை அல்லது வேற்றுமை பெற்று காணப்படும். Things with different characteristics are classified into 3 groups. These things are usually different in at least one characteristics. அது 3 வகையாக நம்ம பிரித்தாலும் கூட டிஃப்ரெண்ட் பல்வேறு விதமான நம்ம வகைகளை குறித்தாலும் கூட ஏதாவது ஒரு கேரக்டரில் அது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பண்புகளில் வேறுபட்டு காணப்படும். த கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இஸ் பெட்டர் வே. ஃபார் எக்ஸாம்பிள், வி கேன் கிளாஸிஃபை எ நியூலி டிஸ்கவர்ட் ஆர்கானிசம். வி குட் கம் டு நோ ஹவு இட் ரிலேட்ஸ் வித் அதர். இப்போ ஒரு புதிய ஒரு உயிரினத்தை நம்ம வந்து வகைப்படுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழைய உயிரினங்கள் இருக்கக்கூடியதோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதுலேருந்து நம்ம ஈஸியாக அதனுடைய தோற்றத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனுடைய முக்கியமும் என்ன? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 5 மார்க் கொஷின்ஸ். கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை அன் ஆர்கானிசம் கரெக்ட்லி. அப்போ வகைப்பாட்டியல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தை தெளிவாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் an ஆர்கானிசம். அது எப்படி அதனுடைய பரிணாம வளர்ச்சியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி அந்த மரபியல் தோற்றது, இப்போ பரிணாம வளர்ச்சியில் எப்படிலாம் உயிரினங்கள் தோன்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் த ஃபார்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ். உயிருள்ள அந்த உயிரினங்களானது எப்படி அங்கே இருக்கக்கூடிய புவியியல் காரணிகளோடு சேர்ந்து வாழ்கின்றன அப்படிங்கிறதுக்கான காரணிகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் ஹஸ் எவால்வ்டு ஃப்ரம் சிம்பிளர் ஒன். எப்படி ஒரு எளிமையான உயிரினத்திலிருந்து சிக்கலான உயிரினங்கள் உருவாகின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வகைப்பாட்டியல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஸ்ட் ஹேவ் பீன் ஏபிள் டு டிஸ்கவர் அண்ட் கிளாஸிஃபை மோர் தென் 2 million ஆர்கானிசம்ஸ் ஆன் த எர்த், ரேஞ்சிங் ஃப்ரம் டீனி பாக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூ வேல்ஸ். அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் காணப்படுகின்றன. அவைகள் மிகச்சிறிய பாக்டீரியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு ப்ளூ வேல்ஸ் நிலத்தமிகளை வரை இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. Each organism has been classified in a category based on its evolutionary relationship. இது எல்லாமே பரிணாம வளர்ச்சியின் மூலமாகத்தான் அதனுடைய அடிப்படைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. Which the other group of organisms. We can define hierarchy of organisms is the system of arranging taxonomic categories as in a descending order based on the relationship with the other group of organism is called a hierarchy of categories. அதாவது இந்த உயிரியல் தொகுத்தல் முறையின் மூலமாகத்தான் நம்மளால் உயிரினங்களை வகைப்பாட்டியல் முறைகளை நம்ம வந்து வகைப்படுத்த முடியும். ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, அது கார்லஸ் லின்னேயஸ் என்பவர் தான் முதல்ல இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிஸ்கவரர். திஸ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை லின்னேயஸ் அண்ட் இஸ் கால்ட் லின்னேயன் ஹியரார்ச்சி. இந்த ஹியரார்ச்சி அப்படிங்கிறது இந்த லின்னேயஸுடைய முதல் ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஐடென்டிஃபிகே ஃபைண்டிங்கு. தேர் ஆர் 7 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் ஹியரார்ச்சிஸ், நேம்லி கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். ஸோ இதில் 7 விதமான அடிப்படை அந்த ஹியரார்ச்சி காணப்படுகிறது, படிநிலைகள். ஸோ இதில் ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் ஆன் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஜெனரல் கேரக்டர்ஸ் அண்டு டிவிஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதை பற்றி நான் நிறைய ஒரு 15 டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.